அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் நம்ம எப்படி படிக்க வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், எந்த புத்தகத்தையெல்லாம் படித்தால் நமக்கு 100 மதிப்பெண்களில் நம் 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்க முடியும் என்பதை பற்றி முழுமையாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் 100 மதிப்பெண்கள் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத கேட்க போகிறாங்க. ஸோ சென்ற ஆண்டு குரூப் 4 தேர்வை பார்க்கும்போது ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டது. பள்ளி பாட புத்தகத்தை தாண்டியும் அவுட் சோர்ஸ் புத்தகம், இதை தாண்டி ஓலைச்சுவடியிலிருந்தும் பல்வேறு கேள்விகள் நமக்கு இடம்பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் நம்ம அவுட் சோர்ஸ்க்குன்னு போர்க்களம் அப்படிங்கிற ஒரு பேட்சை சிறப்பான முறையில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இனி வரும் காலங்களில் இது போன்று கடினமான கேள்விகள் கேட்பார்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க் நம்ம ரேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சென்ற ஆண்டு கேட்டதற்கே நம்ம நிறைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கடினமான கேள்விகள் கேட்க மாட்டார்கள். ஸோ ஃபஸ்ட்டு பழைய சிலபஸ் அப்படிங்கிறது இருந்தது, அதில் ஒரு 95 கொஷின் சாலிடாக நம்மளால் போட முடியும். ஆனால் இப்போ இருக்கிற புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் படி நிறைய விஷயங்களை நம்ம வெளியில் தேடி போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் இருக்கட்டும். முதல் விஷயம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய புத்தகத்தை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ 2024 எடிஷன் புக்கு நமக்கு போதும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த புதிய சிலபஸ் 2025-26 உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் 2024 எடிஷன் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய புத்தகம் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அடுத்தது பழைய பாட புத்தகம் 2014-15 வெளியிடப்பட்ட அந்த புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஓல்டு எடிஷன் புக் அப்படின்னு சொல்லுவோம், 2004-2005 புத்தகம். இந்த 3 வகையான புத்தகமும் பொதுத்தமிழுக்கு உங்களுடைய கையில் இருக்கணும். சார் என்கிட்ட புத்தகம் இல்லை சார், என்கிட்ட வாங்குகிற அளவுக்கு அமௌண்ட் இல்லை, பணம் இல்லை சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய புத்தகத்தை நம்ம யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரண் டிஎன்பிஎஸ்சியில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ்னு அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். 6லேருந்து 12th வரை நியூ புக்கை நம்ம சிறப்பான முறையில் நியூ சிலபஸ் படி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம 6th 7th ஓல்டு புக்கும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீக்கிலேருந்து 8th-லேருந்து 12th வரையும் ஓல்டு எடிஷன் புக்கும் நம்ம முடிச்சிருவோம். 2005 எடிஷன் புக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுமானது. உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. ஸோ இந்த ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் தெளிவாக நல்லா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு 80 to 85 கேள்விகள் சாலிடாகவே போட முடியும். இப்போ இருக்கிற இந்த வரை எக்ஸாமை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து இந்த டைம் அதிகமான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 70 கொஷின்கள் நம்ம சரியாக போட்டாலும் மீதி இருக்கக்கூடிய அந்த 30 கேள்விகளுக்கு என்ன சார் பண்ணணும்னா, வெளியில் அவுட் சோர்ஸ் புத்தகத்தை படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதில் ஒரு 20 அவுட் சோர்ஸ் புத்தகம் இருக்குது. ஸோ 20 புக்கா அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த 20 புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்வுக்கு என்ன தேவையோ, புதிய பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னா இளங்கோவனார் சொல்வலத்தில் எங்கெல்லாம் பிரித்தெழுதுக இருக்கோ அந்த பிரித்தெழுதுக மட்டும் நம்ம கட் பண்ணி உங்களுக்கு நான் டீச் பண்ணி வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். தமிழ் அவுட் சோர்ஸ்க்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் 4 புத்தகத்தை சிறப்பான முறையில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளேலிஸ்ட்டில் சரண் டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். 4 டெஸ்ட்டு போர்க்களம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எந்த புக்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ இவ்வளோ புக் இருக்கே, அவுட் சோர்ஸ் இருக்கே, என்னால் எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னா, ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். அவுட் சோர்ஸை பொறுத்தவரையும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு அவுட் சோர்ஸை நம்ம ஒரு 50% கவர் பண்ணாலே ஒரு 85 to 90 கொஷின் நம்மளால் சாலிடாக போட முடியும். ஸோ இப்போ இருக்கிற புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் 6th-லேருந்து 12th வரை நியூ புக், ஓல்டு புக், ஓல்டு எடிஷன் புக் இதை கம்ப்ளீட் பண்ணி தரவாக வச்சுக்கிறோம். அவுட் சோர்ஸில் 20 புக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் 20 புக்கும் நான் சொல்லக்கூடிய வீடியோஸ் இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழில் கண்டிப்பாக உங்களால் 90+ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை உங்களுக்கு டெஸ்ட்லேயே நான் ஆட் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம தனியாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால் தமிழில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியான முறையில் ஷார்ட்கட் வச்சு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்லேயே, பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் நோட்டில் எழுதி நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும்.
ஸோ இப்போ ஆல்ரெடி போர்க்களம் அப்படிங்கிற ஒரு பேட்ச் சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. அந்த பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்சை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழில் 85 to 90 கொஷின் சாலிடாக போட முடியும். ஏன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்பை வச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் 4 டெஸ்ட்டு தரமான முறையில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே தமிழில் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ எதையும் போட்டு குழப்ப வேண்டாம், யார்கிட்டையும் போய் ஐடியா கேட்க வேண்டாம். இந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு போதும். ஸ்கூல் புக்கை படிக்கிறோம், அவுட் சோர்ஸில் 20 புக்கு என்னென்ன புக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷெடியூலே கொடுத்துருப்பேன். 4 புக்கை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வரும் காலங்களில் 6 மாதத்தில் கண்டிப்பாக அந்த 20 புக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படிப்போம். நம்ம படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் எதையாவது நம்ம படிச்சுட்டு ஏதாவது காதில் கேட்டுட்டு நம்ம வீடியோஸை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு போனோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக அதில் ரிப்பீட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் தமிழில் அதிக மார்க் எடுக்க முடியும். ஸோ தமிழை பற்றி வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழுக்கு நீங்கள் புக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, என்னுடைய வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள், இதுவே போதுமானது. ஒவ்வொரு வீடியோஸையும் பொறுமையாக அழகாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். ஸோ இந்த காணொலியை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.